திருமுழுக்கு யோவான் உண்மைக்கு சான்று பகர்ந்தவர். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருஅவையோடு இணைந்து பொது காலத்தின் 21ஆம் வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகளை தியானிக்க திரு அவையானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 17 முதல் 29 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே திருமுழுக்கு யோவான் ஏரோது தன்னுடைய சகோதரன் பிலிப்பினுடைய மனைவியை தவறாக வைத்திருப்பதை திருமுழுக்கு யோவான் மிகவும் நேர்த்தியாக அவர் செய்வது தவறு என்பதை சுட்டி காட்டினார். அவ்வாறு அவர் செய்த தவறை சுட்டி காட்டியதற்காக அவருக்கு கிடைத்த பரிசு மரண தண்டனை. இதை போலத்தான் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக குரல் கொடுக்கின்ற பொழுது, உண்மையோடு வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான போராட்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் நாம் சந்திக்க வேண்டி இருக்கும். ஆனாலும் நாம் உண்மைக்கு சான்று பகர அழைக்கப்படுகின்றோம். திருமுழுக்கு யோவானைப் போல உண்மைக்கு சான்று பகர நாம் உயிரை கொடுக்காமல் இருந்தாலும் கூட நம்மால் குடும்பங்களிலே நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் எவ்வாறு உண்மைக்கு சான்று பகர முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக குடும்ப உறவுகளில் உண்மை வெளிப்படுத்துதல். கணவன் மனைவி உறவில் பொய் இல்லாமல் சத்தியத்தோடு வெளிப்படையாக நடப்பது. குழந்தைகளுடன் பேசும்போது வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றுவது. இதுவே அவர்களுக்கு உண்மையான முதல் சாட்சியாகும். இரண்டாவதாக அன்பின் மூலம் கிறிஸ்துவை பிரதிபலித்தல். குடும்பத்தில் கோபம், குற்றம் சாட்டுதல், கசப்பான சொற்கள் அதிகமாக இருந்தால் சாட்சி மங்கிவிடும். எனவே அதற்கு பதிலாக குடும்பங்களில் மன்னிப்பு, பொறுமை, அன்பு, இரக்கம், கருணை, விட்டு கொடுத்தல் போன்ற நல்ல பண்புகளை நாம் நம்முடைய குடும்பங்களிலே வாழ்வாக்குகின்ற பொழுது அது உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக மாறும். மூன்றாவதாக சேவை மனப்பான்மை நம்முடைய குடும்பங்களில் வளர்த்தல். வீட்டுக்குள் நான் மட்டுமல்ல எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற மனப்பான்மையை கொண்டு வாழ்வது. குடும்பமாக சேர்ந்து ஏழைகளுக்கு உதவுதல். குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அநாதை இல்லங்களுக்கோ ஆசிரமங்களுக்கோ சென்று நம்மால் முடிந்த சிறிய உதவியை நாம் குடும்பமாக சென்று செய்ய வேண்டும். அவ்வாறு குடும்பமாக சென்று செய்கின்ற பொழுது அவற்றை பார்க்கின்ற குழந்தையும் அந்த நல்ல பண்பிலே வளரக்கூடியதாக இருக்கும். ஐந்தாவதாக இறை வார்த்தையை நடைமுறைப்படுத்துதல். இறை வார்த்தை வாசிப்பது மட்டுமல்ல, அதை பின்பற்றி வாழ்வதே உண்மையான சாட்சியாகும். அன்பு செய், பொய் பேசாதே, கசப்பை விட்டுவிடு என்று சொல்லும் வசனங்களை குடும்பத்தில் நடைமுறைப்படுத்தும் போது வீட்டாரே முதல் சாட்சியாக மாறுவார்கள். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று விழா கொண்டாடக்கூடிய திருமுழுக்கு யோவான் தான் கண்ட அநீதியை அவர் நேரடியாக சுட்டி காட்டக்கூடியவராக இருந்தார். இன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு கடவுள் கொடுத்த அந்த கட்டளைக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். ஏனென்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மிக குறுகிய காலத்திலே நாம் பிறரை வீழ்த்தி, பொய் சொல்லி, பிறருடைய மனதை காயப்படுத்தி, பிறரை கஷ்டப்படுத்தி வாழக்கூடிய அந்த வாழ்வு ஒரு உண்மையான வாழ்வாக மாறாது. திருமுழுக்கு யோவானுடைய இந்த சாட்சி நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம். அவரை போலவே நாமும் உண்மைக்கு சான்று பகரக்கூடியவர்களாக, நீதியை நம்முடைய வாழ்விலை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, நம்மால் முடிந்த அளவுக்கு இறை வார்த்தையை வாழ்வாக்கக்கூடிய குடும்பங்களாக மாறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் திருமுழுக்கு யோவானைப் போலவே உண்மைக்கு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வாக அமையும். திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வு முழுவதுமே அவர் முன்னிலை கொடுத்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு. நம்முடைய குடும்பங்களிலே நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நல்ல செயல்களுக்காகவும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் கடவுளுக்கு முன்னிலை கொடுக்க வேண்டும். திருமுழுக்கு யோவான் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டக்கூடியவராக இருந்தார். நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய குழந்தைகளை பார்த்து நாம் ஒரு சில நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுதும்
எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்முடைய வாழ்வை வாழ்வாக்குகின்ற பொழுது அந்த குழந்தைகளும் திருமுழுக்கு யோவானைப் போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல உண்மையை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக, உண்மையை வாழ்வாக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். எனவே இந்த நாளிலே அதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.